அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு சமையல் காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கிழங்கு அவியலும் மாங்காய் கடையலும் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து தோலெல்லாம் முறித்து நல்லா நாங்கள் அந்த கிழங்கு பொரியலுக்கு பொரிக்கிற கணக்குக்கு கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு அதை நாங்கள் தண்ணி தேவையான அளவு கழுவி எடுத்து தேவையான அளவு தண்ணியும் விட்டு உப்பும் விட்டு மூடி அவிய வைப்போம். அவிய வச்சுட்டு அதை அவிஞ்சு கொண்டு இருக்கிற டைமில் நாங்கள் கடையிலுக்கு தேவையான மாங்காயை எடுத்துக்கொள்வோம். நல்ல புளிப்பு மாங்காயாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வெள்ளை கொழுமான் மாங்காய் எடுத்துருக்குறோம். 3 மாங்காய் எடுத்து தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்து இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக சீவி எடுத்து அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், புளிப்புக்கேற்ற உரைப்பும் இருக்கணும். அப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம். இதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் மரவள்ளி கிழங்கு வாய் வேண்டதால் நீங்கள் உள்ளியும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச உள்ளி சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி விடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அடுப்பில் வைக்கணும். வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் கடையல் ரெடி ஆயிரும். சரிதானே? மற்ற எங்களோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அதோட எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கடையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எந்த டைமும் சாப்பிட்டு கொள்ளலாம். மழை டைமுக்கு மிக்க டேஸ்டாக இருக்கும். மழை டைமில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடும் இது. ஸ்ரீலங்காவில் இது ஃபேமஸ். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க உறவுகளே. நன்றி.